ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை அணியின் சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து கிறிஸ்துவ மக்களின் அன்பையும் அவர்களின் ஆதரவையும் பெரும்பமாகவும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்படி டெல்லியில் கிறிஸ்தவர்களுடைய அந்த ஆராதனை விழாவில் கலந்து கொண்டு சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறாரோ, அதுபோன்று இன்றைக்கு கோவை தெற்கு மாவட்டம், கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர்களாக இருக்கிற திரு ஜோசன், திரு கண்ணன் அவர்களோடு இணைந்து பேராயர்களை சந்திப்பது, அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவ மக்களை சந்தித்து கேக் வெட்டி அவர்களுக்கும் அளித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு சுந்தராபுரத்தில் இருக்கிற அரவன் திருவிழாவிலும் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அனைவரும் வர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை எங்களுடைய தொப்புள் கூடி உறவுகள் இந்துக்கள் அழைப்பு விடுத்ததற்கு இணங்க அவர்களிடத்திலும் சென்று அந்த திருவிழாவிலும் கலந்து கொண்டு ஒரு மத நல்லிணக்கம் என்பது இந்த கோவையில் தொண்டு தொட்டு வருகிறது. அதை ஒரு சில மத அடிப்படைவாத பிரிவினைவாத சக்திகள் எதிர்த்தாலும் கூட இங்கே இருக்கிற பாரதத்தினுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை நேசிக்கிற எல்லோரும் வரவேற்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மிகச்சிறப்பாக அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகை என்பது ஒவ்வொரு இஸ்லாமியரும் மசூதியில் என்று தொழ வேண்டும் என்பது கட்டாய கடமை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு கோவையில் ரயில் நிலையம் அருகில் இருக்கிற மசூதிக்கு சென்று தொழுகை நடத்தினேன். இந்த தொழுகை நடத்துவதற்காக செல்லும் முன் பல அடிப்படைவாத சக்திகள் வழக்கம் போல எப்படி பிற மாவட்டங்களில் எதிர்ப்பார்களோ, வன்முறையை தூண்டுவார்களோ, அதே போன்று நாங்கள் வேறு ஒரு மசூதியில் தொழுவதற்கு தான் வந்தோம். அங்கே இருக்கிற காவல் ஆய்வாளர்கள் சொன்னாங்க, உங்களை தாக்குவதற்காக இங்கே நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க, அதனால் பதட்டமான சூழல் இருக்குது என்று சொன்ன உடனேயே நாங்கள் எப்பொழுதுமே காவல்துறையினருக்கு கண்ணியத்தையும் அவர்களுடைய சொல்லை கேட்டு எங்களால் என் பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு கோவை ரயில் நிலையம் அருகில் இருக்கிற மசூதிக்கு வந்து தொழுகை நடத்தினேன். இந்த தொழுகை நடத்தி வெளியே வரும் பொழுது கூட நிறைய சலசலப்புகள், சில அடிப்படைவாத சக்திகள், எஸ்டிபி போன்ற தமுமுக போன்ற பிரிவினைவாத சக்திகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கோவை மாநகர காவல் ஆணையாளர் மிகச்சிறப்பான ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறார். பாரதத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் அவருக்கான வழிபாட்டு உரிமையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 25 சொல்லுகிறது. ஆனால் திமுக ஆட்சியில் இஸ்லாமிய வாக்கு வங்கிக்காக அடிப்படைவாத பிரிவினைவாத சக்திகளுடைய அந்த மன மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற இஸ்லாமியர்களை பள்ளிவாசலுக்கு தொழுக போனால் திட்டமிட்டு சில அடிப்படைவாத அமைப்புகள் எதிர்க்கிறார்கள். அப்போ காவல்துறையினர் அதை தடுக்கணும். ஆனால் தமிழகத்தில் பல இடங்களில், குறிப்பாக வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் போனால் காவல்துறையினர் மசூதிக்குள்ள தொழுவருக்கு நாங்கள் போனால் அதையே தடுத்து கைது செய்வார்கள். கோவையில் இருக்கிற காவல் மாநகர ஆணையாளரை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். முதன்முறையாக மசூதிக்குள்ள சில அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் எதிர்ப்பு தெரிவித்தால் ஒரு பாரதத்தின் குடிமகன், ஒரு இஸ்லாமியர் அவர் தொழுகை நடத்துவதற்கு இந்த கோவை மாநகர தடையில்லை என்பதை நிரூபித்து நான் தொழுகைக்கு போகும் பொழுது ஒரு இஸ்லாமிய காவல் ஆய்வாளரை என்னோடைய அனுப்பி பாதுகாப்பாக என்னுடைய வணக்க வழிபாடுகள் செய்ய வைத்து பாதுகாப்பாக என்னை திருப்பி அனுப்பியிருக்கிறார் என்றால், கோவை மாநகர காவல் ஆணையாளர் ஒன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து கமிஷனர்களும் அனைத்து எஸ்பி காவல் கண்காணிப்பாளர்களும் நடைமுறைப்படுத்தினால் இந்த தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுவோம். நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியலில் அவர் கவுன்சிலர் சீட்டு கூட வரைக்கும் ஜெயிக்கலை. அவர் தன்னை முதலமைச்சர் என்கிற அளவுக்கு ஒரு பெருசாக பிம்பப்படுத்தி கொடுக்கிறார். ஒவ்வொரு நடிகர்கள் இந்த மாதிரி முதன்முறையாக வரும்போது, கமலஹாசன் கூட இங்கே வரும்பொழுது அப்படி தான் சொன்னார். ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அந்த வீடியோ ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு தொலைக்காட்சியில் இவர் கையில் வந்து அந்த டார்ச் லைட் வச்சுருந்துருப்பார், தூக்கி அடிப்பார் டிவியில், டம்முன்னு ஓயும். அப்படியே ரொம்ப வெறுப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு இதை பேசுவார். நான் தான் முதலமைச்சர்னு சொன்னார். அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் போச்சு. ஆனால் தேர்தல் முடிவுகள் என்ன ஆச்சு? டெபாசிட் இல்லாமல் ஐயா கமலஹாசன் உள்ளிட்டு அவர் கட்சியிலேருந்து அத்தனை பேருமே வீணாக போனாங்க. பிறகு எல்லாரும் போய் எங்கே சேர்ந்தாங்க? திமுக கட்சியில் சேர்ந்தாங்க. பிறகு ஐயா கமலஹாசன் அவர்களே இன்றைக்கி திமுகவோடு ஒன்றிணைந்து ஒரு எம்பி சீட்டுக்கு பலியாகி போயிட்டார். அதே மாதிரி திரு விஜய் அவர்கள்
பலியாகிவிடக்கூடாது. தேசத்தின் மீது அக்கறை இருந்தால், தமிழகத்தின் மீது அக்கறை இருந்தால், வாக்குகளை பிரிக்க வேலையை அவர் பார்க்காமல் வாக்குகள் ஒன்று சேர வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் வர வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கை அல்ல, அவருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை. இந்த அறிவுரையை அவர் கேட்க மறுத்தால், ஆணவத்தோடு இருவாரேயானால், கமலஹாசனுக்கு ஏற்பட்ட முடிவை விட ரொம்ப பரிதாபகரமான முடிவு திரு விஜய்க்கு ஏற்படும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டு, தேசம் மாநிலம் இது இரண்டும் ஒன்றுபட்டு முன்னேற வேண்டும் என்றால் விஜய் நல்ல முடிவு எடுக்க வேண்டும், எடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எடுக்காவிட்டாலும் இழப்பு அவருக்குத்தான். இன்றைய தேதியில் தேர்தல் வந்தால் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி 180 இடங்களில் வெல்லும் என்று அனைத்து கருத்தியலாளர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தர்மம் வெல்லும், உண்மை ஜெயும் என்கிற அந்த உத்வேகத்தோடு நாங்கள் பணி செய்கிறோம். நன்றி.